ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, இது நிமித்தம் நீர் கர்த்தருடைய பிள்ளை என்றும் உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, அது உண்மையுள்ள வார்த்தை என்றும் நாங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். சில வேளைகளை நம்ம சொல்கிறத மற்றவங்க நம்ப மாட்டாங்க, இல்லை கேட்க மாட்டாங்க, நம்ம ஐடியாஸை அவங்க ஒதுக்கிடுவாங்க. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்று கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது இந்த வார்த்தையை நம்ம உரிமை பாராட்டி நீங்கள் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் ஆர் ஈவன் ஐடியாஸ் people are going to agree and accept. உங்கள் வேலை ஆர் அட் ஹோம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ண போகிறாங்க. and they're going to know that you are a child of God. ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த வார்த்தையை நாங்கள் உரிமை பாராட்டி கொள்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பது பிறர் கண்டு அவங்க அங்கீகரிக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ஐடியாஸை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த நாள் ஒரு blessed day ஆகட்டும். in Jesus name we pray. amen and amen. போய் தைரியமாக பேசுங்க. கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து அவருடைய வார்த்தையை பேசுங்க. ஆமென்.